ஒரு கல்லர்கள் வந்து அறுவடை செய்துட்டு போன விடயமும் சத்தத்தை பார்க்கவே ஆசையாக இருக்குது. எங்கேயாவது மேட போக வேணும். இடம் இருந்தால் ஏன் அவங்க நடுத்தெருவில் காய விட போகிறாங்க? அதான் அவங்க காய விட்டு அந்த நெல் மூட்டை இதுல எல்லாம் கவர்மெண்ட் செய்ய இல்லை. அது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு தெய்வத்துக்கு சமனான ஒரு பணி. மிஷின் எல்லாம் விழுந்து தான் போகும். பள்ளது காலம் இறங்கி தைக்கிற பெரிய வேலை இல்லை. காய போட்டு எடுக்கிறதான் பிரச்சனை. இந்த ரோட்டின் சூட்டுக்கு வெயில் இதுக்கு மறுநாளே கட்ட. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக கைதடி. இந்த இடத்த பார்க்க உங்களுக்கு தெரியும், கைதடியினுடைய அந்த பெரிய புதிய பாலம் இருக்கிற அந்த இடத்துல தான் நிற்கிறோம். இப்போ ஒரு அதிகமாக ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அந்த வீதியில் முழுவதும் நெல்லை காயவுற அந்த ஒரு பிரச்சனை பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. அதுக்கு என்ன தீர்வு? இந்த இடத்துல நெல் காயவுறதுக்கு என்ன காரணம்? அவர்களுக்கான அந்த மேடை ஒழுங்கமைப்பு எதுவும் இல்லையா? அது சம்பந்தமான ஒரு காணொளி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முக்கியமாக அந்த விவசாயிகள் எதிர்கொள்கிற பெரிய பெரிய பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த இடத்துல நாங்கள் கதைக்க போகிறோம். இந்த இடங்களில் இவர்கள் காயவுற இந்த இடமானது எந்த ஒரு பயணமும் செய்யப்படாத, பாவிக்கப்படாத ஒரு வீதியில் தான் காய விடணும். அப்போ உண்மையாகவே இதில் மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை, அதாவது நெல் காய விடும்போது மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை என்ன, அதை தாண்டி விவசாயிகள் எதிர்கொள்கிற பிரச்சனை என்ன, காரணத்துக்காக இந்த வீதியில் காய விட வேண்டிய கட்டாயம் ஏற்படுறது. இது யாருடைய பிரச்சனை? விவசாயிகளுடைய பிரச்சனையா, இல்லை அரசாங்கத்துடைய பிரச்சனையா, மக்களுடைய பிரச்சனையா? இது என்ன என்ற ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியோட பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். ஒரு முக்கியமாக ஒரு விவசாயிகளுடைய பொருளாக இருக்கிற ஒரு பிரச்சனை உண்டு. அது அவங்களுடைய நிரந்தர தீர்வு என்னன்றதை தொடர்ந்து காணொலியோட பார்ப்போம். சரியாக நீங்கள் இந்த பார்க்குற இடமானது கைதடி. இந்த கைதடி புதிய பாலம் அந்த வீதியை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த வீதியில் இருந்து நாங்கள் பயணிக்கலாம் சாவகச்சேரியை நோக்கி. இந்த சாவகச்சேரியை நோக்கி பயணிக்கும் போது இந்த பழைய வீதி, இந்த வீதி எல்லாருக்குமே தெரியும். இந்த புதிய பாலம், இந்த புதிய வீதி எல்லாமே போடுவதற்கு முதல் இந்த பழைய வீதியினூடாகத்தான் பயணம் செய்த நாங்கள் மக்கள் எல்லாருமே. தற்பொழுது இந்த வீதியில் யாருமே பயணம் செய்வதில்லை. இப்போ இந்த இடங்களில் பாருங்கள், நெல் மூட்டைகள் எல்லாம், அதான் நெற்கள் எல்லாமே காய விட்டு அந்த நெல் மூட்டைகளை எதிர அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் உண்மையாகவே நிறைய விஷயங்கள் சொல்லணும். இப்போ பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. இந்த வீதியில் முழுவதுமாக நெற்கள் காய விட்டு மக்கள் பயணம் செய்வதும் அவ்வளவு தடையாகவும் அவ்வளவு சிரமமாக இருக்குதான்னு நிறைய பேர் அந்த தங்களோட ஃபேஸ்புக் தளங்களில் போடுற அந்த காணொலியை பார்க்கும்போது தெரிய வருது. இந்த இடங்கள் அவங்க செய்கிற விடயங்கள் சரிபலையை தாண்டி இந்த இடங்களில் விவசாயிகளும் அதை போடுவதற்கான மேடை இல்லாமல் எவ்வளவு சிரமப்படுறாங்க. அப்போ அந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு சொல்லணும். அதோட இந்த விவசாயிகளுக்கும் சில விஷயம் சொல்லணும். காய விடும்போது ஒரு ஓரமாகவும் மக்கள் பயணம் செய்வதற்கு இலகுவாகவும் எந்த ஒரு விபத்துக்களும் ஏற்படாமையும் அந்த விடயத்தை செய்யணுமென்ற ஒரு விடயத்துக்காக தான் இந்த எச்சரிக்கை மாதிரி ஒரு காணொலி பதிவு செய்கிறோம். அப்போ இந்த இடங்களில் பாருங்கள், தொடர்ந்து அவங்க இதில் 2 நாட்கள், அதாவது ஒரு நாள் அறுவடை செய்த நெல்லானது 2 நாட்கள் காய விடணும்னு சொல்கிறாங்க. அப்போ காய விட்டு இப்போ ஏற்றி கொண்டு போகிற அந்த விடயத்தை தான் பார்க்குறோம். உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு சிரமத்துக்குரிய வேலை. பாருங்கள், நெற்கள் எல்லாமே எப்படி காய விட்டுருக்காண்டு. நெல் மணியை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், சத்தம் இருக்குல்ல, நெல் மணின்ற சத்தம் உங்களுக்கு விளங்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த மணி போலஞ்சு சத்தத்தை பார்க்கவே ஆசையாக இருக்குது. அப்போ இந்த விடயத்தில் நாங்கள் என்ன விடயத்தை முக்கியமாக பார்க்கணுமெண்டா, அவங்களுக்கு நிறைய சிரமம் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. 2 நாட்கள் இங்கேயே படத்தை தூங்கணும், இந்த தரையிலேயே தூங்கணும். ஏன்னா கல்லர்கள் இப்போ நிறைய பிரச்சனை. கிள்ளச்சில கூட விவசாயிகளுடைய அந்த அவங்க அறுவடை செய்ய வேண்டிய அந்த நெல்லை ஒரு கல்லர்கள் வந்து அறுவடை செய்துட்டு போன விடயமும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நிறைய விஷயம் இருக்குது. அப்போ திருடர்களிடமிருந்து இந்த விடயத்தையும் காப்பாற்ற வேணும். மக்கள் பயணம் செய்கிற விடயங்களுக்கும் இலகுவாக இருக்கணும். அப்படி நிறைய விஷயத்தை செய்து தான் இந்த நெற்களை காய விடணும். அப்போ பாருங்கள், அவங்க காய விட்டு இப்போ மூடி வச்சிருக்கணும். இப்போ காய விட்டு இப்போ மாலை நேரம் 6 மணி அளவு ஆகிறபடியாக எல்லாமே ஏற்றி கொண்டிருக்கணும். இந்த நெற்கள் எல்லாமே 2 நாட்கள் காய்ந்தபடியாக ஏற்றி கொண்டிருக்கிற காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். இந்த இடம் எப்படி இருக்குது, இதில் பிரச்சனை இல்லை. இந்த வீதியை யாருமே பயணம் செய்யாதபடியாக காய விடுவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கூடுதலான இப்படி இடங்கள் இல்லாத இடங்களில் மக்கள் எல்லாருமே வீதியில் தான் காய விடணும். இப்போ அதுக்காக நான் ஒரே ஒரு விடயத்தை கூறிக்கொள்கிறேன். இதில் அவர்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்குது. இந்த விவசாயம்ன்றது அது தொழில் இல்லை. உண்மையாகவே எங்களோட சீமான் சொல்கிற மாதிரி சொல்லணுமெண்டா அது ஒரு தொழில் இல்லை, அது ஒரு தெய்வத்துக்கு சமனான ஒரு பணி, அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது அனைவருடைய பசியை போக்குற ஒரு தொழில், ஒரு பணி தான் அது விவசாயம். அப்போ
அதாவது விவசாயம் செய்கிறவங்களும் உண்மையாக இந்த இடங்களில் கஷ்டப்படுறாங்க. அவங்க நெல் அறுவடை செய்துட்டு காய விடுறதுக்கு இடம் எதுவுமே இல்லாமல், இடம் இருந்தால் ஏன் அவங்க நடுத்தெருவில் காய விட போகிறாங்க, அதான் உண்மை. அப்போ இதுக்கு காரணம் அவர்கள் இல்லை. அவங்களுக்கு காய விடுறதுல அவர்கள் எடுத்த ஒரு பிள்ளை என்னென்னா, மக்களுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் மக்களும் பயணம் செய்யக்கூடிய மாதிரி எந்த ஒரு வீதி விபத்தும் ஏற்படாத மாதிரி ஒரு இடங்களில் காய விடுவது உண்மையாகவே சிறந்தது. அவங்களுக்கு சொல்கிற ஒரு அறிவுரை இது மட்டும்தான். மற்றது உண்மையாகவே அவங்க இரவு பகல் சாப்பிடாம இந்த நெல்லை அறுவடை செய்து இதில் கொண்டு வந்து அப்படி ஒரு கஷ்டத்தில் தான் இந்த விடயங்களை செய்தாங்க. அப்போ இதுக்கு இவங்களுக்கு ஒரு மேடை அமைத்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய ஒரு பணி. அதை சிறப்பாக செய்தால் இரண்டு புறமும் ஒரு பிரச்சனையும் வராது என்னுடைய கருத்து. தொடர்ந்து என்னென்ன விடயம் இந்தவங்க சிரமப்படுறாங்கன்றதை அவங்களோட காலேஜை தெரிஞ்சு கொள்வோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். என்ன அப்ப நெல் எல்லாம் போட்டு கிள்ளிட்டீங்களோ? இல்லை, கிடக்கு, இன்னும் வெட்ட கிடக்கு, இன்னும் வெட்ட கிடக்கு, இன்னும் வெட்ட கிடக்கு, வர கிடக்கு, இங்கே இன்னும் இங்க கொண்டு காய விட காய கிடக்கு. கிடக்கு. இப்ப காய விட்டு எல்லாம் மூட்டை கட்டிட்டீங்களே? இதில் கொஞ்சம் கட்டி கிடக்கு, இன்னும் வெட்ட கிடக்கு ஞான். இன்னும் கிடக்கு. ஐயா இந்த இந்த ரோட்ல வந்து அதாவது இந்த விடுறதுக்கு சொல்றது, உங்களுக்கு அந்த ரோட்ல காய விடுறதுக்கு பெர்மிஷன் உங்களுக்கு தாரவங்களா? இல்லை இல்லை, ஒரு நாங்கள் தான் உண்மையா ஒரு 2-3 விஷயங்கள் இதுல இருக்குது. எடுத்து இந்த ரோட்ல கொண்டு கொட்டைக்குள்ள வாகனங்கள் ஒரு அரைவாசி தூரத்துக்கு நீங்க பரவி விட்டீங்கன்னு இந்த இடத்துல வாகனம் பாறை இல்லை, இந்த இடத்துல வாரம். இப்ப நீங்க வந்து இந்த இடத்த பாவிக்காத சில இருக்கிறாங்களானே, அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அரைவாசி தூரத்துக்கு இந்த நெல்லை பரவி விட்டுருவாங்க. அப்போ ஒரு வழி அந்த துண்டை மட்டும், அந்த துண்டுல மட்டும் அந்த ஒரு ரோட்டால மட்டும் தான் வாகனம் போகும். சில இடங்கள் அப்படி நடக்குது. பெரிய பிரச்சனை, பிரச்சனை ஆக்சிடென்ட். என்ன செய்யலாம் இப்ப? அதாவது ஒரு எங்கேயாவது ஒரு மேடை போக வேணும், ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு மேடை வேணும். மேடை இருந்தால் தானே அதில் நாங்கள் போட்டு செய்து கொள்ளலாம். வீடு வழியாக போடலாது. அதையா உங்களோட கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எழுதி கொடுத்து அது ஒன்று இதுகளை செய்யலாம், கவர்மெண்ட் செய்ய இல்லை. ஒரு வயலுக்கு போகிற பாதை கூட இல்லை, வயலுக்கு பாதை கூட ஒழுங்காச்சு இல்லை எங்களுக்கு. மிஷின் எல்லாம் விழுந்து தான் போகும், பள்ளத்துக்கால இறங்கி விழுந்து தான் போக வேண்டிய கட்டத்தில் இருக்குது. ஒழுங்கான பாதையே கூட இல்லை. இது செய்து தருவி நம்ம வயல்வெளி ஃபுல்லாக வெள்ளம். எங்கே நாங்கள் போடுற காயப்பொருள் முந்தி காய்ஞ்ச நேரத்துலலாம் நாங்கள் வயலுக்கே போட்டுருவோம் படக்க விரிச்சு. அப்போ எங்களுக்கும் சுகம் காயம் எதியாக காயும். இது ஒரு நிரந்தர இது வந்து கட்டாயமான நிரந்தரமான தீர்வாக இருக்கும். இந்த தீர்வு வர வேணும். இருக்கு இங்கே ஒரு ஏரியாவுக்கு ஒரு இப்போ உணவு மேற்கு ஒரு ஏரியா, உணவு கிழக்கு கொண்டு. இப்போ இங்கே 2 ஏரியா தான் இருக்குது. சட்ட மரம் போல ஒரு மேடையா போட்டு ஒரு மேடை என்றால் ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒரு நாளை கொடுக்கலாம். மாற்றி வெட்ட மாற்றி அள்ளி கட்டி கொண்டு போகணும். யானை அப்படி ஒரு மேடையும் ஐயா உங்களுக்கு இல்லையா? இங்கே இல்லை, கிடையாது கிடையாது. அது கிட்டத்தட்ட கணக்கு மில்கார தர மாட்டோம் நம்ம மேடை. மில்கார தான் அப்படி நல்ல மேடை வச்சு அவங்க இப்போ இதில் ஒரு மில்லோட கிடக்கு, அதுக்கிட்ட நல்ல மூடை கிடக்கு. ஒரு 500 மூடை நெல்லுக்கு போட்டு காய போடக்கூடிய கூட கிடக்கு. அது தருவி நம்ம தரமான ஏன்னா அதை நெல்லை வைக்கணும், அதை தங்குற நெல் தான் போடணும், காயப்பட விடாது. கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாகும் ஐயா அந்த ஒரு பாருங்க? உணவுலேருந்து ஏற்றுக்கூலியே ஞாபகம் முடியும். என்ன இங்கே அங்கே வெட்டினா இங்கே கொண்டாந்து பறிச்சு திரும்ப இங்கே ஏற்றி கொண்டு போகிற செலவு தான். சரியான செலவு. இப்போ அங்கே என்ன சொன்னால் பக்கத்தில் சொன்னால் எங்களுக்கு செலவு குறைவு, ஏற்றுக்கூலி குறைவு. இது எத்தனை மூடை நெல் இப்போ இங்கே இருக்கிறாங்க? இப்போ இதில் 13 பேக் இருக்குது, அதில் ஒரு 10 பேக் கிடக்கு கட்டினது. கட்டாமல் அங்கே ஒரு 30 பேக் கிடக்கு கட்டாரு. இப்போ நீங்கள் இந்த பேக் நெல் எத்தனை தடவை இதில் காய விடணும்? இது 2 நாள் விடுவோம். இது 2 நாள். இப்போ இது எத்தனை நாள்? இது 2 நாள். எனக்கு காயப்படுறது இல்லை, எனக்கு கொண்டு விடுறோம், வீட்டை கொண்டு போகிறோம். ஒரு நெல் மூடை அந்த நெல் காய விடுற மூடை செய்யறதுக்கு எவ்வளோ செலவா? அது லட்சக்கணக்காக முடியும், லட்சக்கணக்காக முடியும். அது காணி வேணும், அரசாங்க காணி வேணும், தனியார் காணி தர மாட்டாங்க. இந்த மூடை ஒரு காலம் தர மாட்டேன் காணி. நீங்க விவசாய சங்கத்தால கூட அந்த சம்பளம் தான், சம்பளத்தால கடிதம் கொடுத்துருவீங்களா? கடிதம் அதுக்கே தெரியும் தானே, கடிதம் கிட்டவே இல்லையா? அவை நாங்கள் ஏக்கர் வரை கட்டுறோம், எல்லாமே செய்து வருவோம். அது தொடர்பு இருக்கும். அப்போ அதே இது வரைக்கும் வயல்வெளி வந்து பார்க்கவே இல்லையா? அது வந்து இந்த மழை பார்க்க இல்லையே. இந்த பாதை இப்பதான் இப்ப பாதிக்கல தான். வயல்வெளியில தான் காய போடுறது, வீடு வழியாக போடுறது காயாது. 4 நாள் 5 நாள் கிடந்து வந்து பறவை பறவை கோழி தான். வீடு வழியா கோழி
கோழி கொத்தி கொண்டு போகும் காய் காட்டுக்கு மடிச்சு கொண்டு போகும் கொஞ்சம் மண் மண்ணும் சேர்ந்து இப்போ முந்திரதே இப்போ ஓடுவினோம் அப்படி இல்லாட்டி அதுக்கும் ஒரு அது பிரச்சனை மாதிரி பிரச்சனை தானே என்ன அப்ப நீங்க எத்தனை மணிக்கு காலையில வந்து காய விடுற நீங்க? நாங்கள் இப்போ போட்டுக்கிறோம் அங்கே அதுபடியே வந்து தரையை விட்டுருவோம். ஐயா எத்தனை மணி இப்ப நீங்க போட்டதுல இருந்து காவல் இருக்கும் இங்கே கவல் இருக்கணும் இரவு மிஷினை கொண்டு விட்டுட்டு படங்கு போட்டு இங்கே படக்குது இங்கதான் படுக்கிறது சாப்பாடு தான் நீங்க வேறு வீட்டில் இருந்தால் வேறு வீட்டுல இருந்து வர்றது இங்க சாப்பிட்டு அப்படி இங்கே படுக்க வேண்டிய பெரிய ஒரு சிரமம் தானே கடும் கஷ்டம் எல்லாம் காய போகிற தைக்கிற பெரிய வேலை இல்லை வெட்டுற பெரிய வேலை இல்லை அதில் அதுக்கு மிஷின் வந்துடுது ஆனால் காய போட்டு எடுக்கிறதா அந்த பிரச்சனை நீங்க இப்ப ரோட்டுகள்ல இப்படி வீடுகள்ல இந்த மேடை அமைச்சு காய விடுறதை விட வேறு ஏதாவது முறை உண்டு இருக்கு காய விடுறது காய விட இல்லை காய விட்ட அப்புறம் தான் நெல் அவிக்கிறோம் அது காய்ஞ்சாப்புறம் தான் நம்ம நிற்கார நடப்பார் நெல் எடுக்கிறேன்னா காய விடணும் காய விட்டு தான் ஓ காயாமல் அவர் நெல் எடுக்க மாட்டான் நெல் படுக்காது அப்ப மில்லுல வைக்கிற அந்த மேடை அவங்களும் வச்சுக்கிறாங்களே அவங்களும் அவிச்சா அப்புறம் கொட்டிக்கிறாங்க தான் அதில் காய போடுவேணும் அவங்க கூட லட்சக்கணக்கான சில ஒடிச்சு மேலே போட்டு வைக்கணும் அப்போ வந்து தர மாட்டாங்க அதோட அப்படி தாரண்டாலும் ஏதாவது ஒரு வாடகை காசு ஏதாவது வாடகைக்கு விட மாட்டாங்க லேசில் நாங்கள் மூடப்படதா போயிடும் அந்த ஒரு இது விவரம் இல்லை எல்லாரும் ஒரு மாதிரி பாதிக்க மாட்டோம் காயங்கள் வந்தாலும் அது மறந்தா போயிடும் அப்ப இந்த இடங்களை காய விடைக்கு ஏதாவது போட்டி பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது பேரியாக்கள் வந்து இல்லை அதை இப்போ நகை போட்டுக்கிறோம் இப்போ இந்த இடம் இது நாங்கள் இது செய்யுதுன்னா இந்த இடம் ஃப்ரீயா இருக்கு இனி வந்த ஒவ்வொரு உள்ள போடுவேணும் அது அங்கால இருக்கிறது அதுங்களாம் நீங்க வந்து இதுல காய போடையில இவங்க யார் சுகாதார பிரிவு வகையில் வந்து ஒரு பிரச்சனை ஒரு கதையும் ஒரு இது வரைக்கும் கதைக்கல ஒருத்தர் இது வரைக்கும் கதை இது வரைக்கும் கதைக்கல இது உண்மையா வந்து இந்த இடம் ஒதுக்குப்புறமான இடத்துல நீங்க போடுறீங்க ஆனா மத்த இடங்கள் இல்லையே மெயின் ரோட்ல போடுவீங்க மெயின் ரோட்ல போடுங்க முல்லதி ரோட்டெல்லாம் மெயின் ரோட்லாம் போட்டுருக்கோம் நான் பார்த்துருக்கேன் நான் நினைக்கிறேன் ஐயா அவை இந்த விவசாய சங்கத்தால வந்து ஒரு இடங்கள் பிரித்து கொடுத்துருக்கிறோம் ஒவ்வொரு நாளுகள் அப்படியோ அவைகளுக்கோ நம்ம வாகனம் போயிடாது வாகனங்கள் போயலாதான் அந்த சின்ன சின்ன தொண்டுடங்களை விட்டு அப்படி கொடுத்துருக்கோம் இப்படியான இடம் இல்லை அங்கே இப்படி இடங்கள் இல்லை கைவிடப்பட்ட இது இல்லை அங்கே இது கைவிடப்பட்டபடியே தான் நாங்கள் எங்களுக்கு லேசாக இருக்குது இந்த இதிலேருந்து அந்த ரோட்டு வரைக்கும் போடலாம் வாகனம் வந்துட்டு ஏற்றுறதுக்கு வந்துட்டான் இந்த வாகனத்தில் ஓ அண்ணா நெல் ஏத்துறதுக்கு போற ஐயா என்ன இது ஃபுல்லா முடிஞ்சுதா இது என்னத்துக்கு இந்த இதை ஏற்ற போறீங்களா இப்போ இது காய விட்டு கிடக்கு என்ன இது நாளைய காயறதுக்கு என்ன இது இதுவரை தான் ஏற்ற போறீங்க அவே என்ன இப்போ டிராக்டர் அங்கே கொண்டு போகிறார் அவன் அதில் நிப்பாட்டக்கூடாது இது பேச்சு பறக்கி போட்டு மூடிக்கு அதுதான் என்ன கலர் பிரச்சனை ஒன்றும் இல்லையோ கலர் பிரச்சனை கிடக்கப்படாது அதான் டிராக்டர் அடிக்க விடுது அதான் என்ன பிள்ளைங்களா அப்ப இந்த இடங்களை பாருங்க நெல் மூட்டைகள் இல்லாம எடுத்து அடி கொண்டிருக்கிறோம் இது கொண்டு வர நெல் தானே என்ன இது காலையில வந்து ஒரே அடி அடுக்கிறதுக்காக அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல இதே மாதிரி அந்த வீதியில நெல் இப்படி காய விடுறதால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா விபத்துக்கள் அப்படி இப்ப நீங்கள் காய விடுற இடம் பிரச்சனை இல்லை நீங்க வேலை செய்து கொண்டு கதைங்க பிரச்சனை இல்லை இந்த இடங்கள்ல நீங்கள் பயணம் செய்யாத பாதை தானே வேற உங்களை மட்டியூர் சைட்டு எல்லாம் ரோட்டில் இல்லை காய விடுற வேணா அப்ப நீங்க அந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா இப்படி நெல் வீதியில காய விடுறது பெரிய பிரச்சனை வீடியோ எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா அப்போ அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போ உங்களை ஒரு குறை சொல்கிற மாதிரியான விடயம் தான் ஆனால் அந்த இடத்துல நான் ஒரு விடயம் சொன்னால் அவங்க இந்த நெல்லை வீதியில் காய விடுறது அவங்களோட பிரச்சனை இல்லை இது ஒரு அரசாங்கம் அவங்களோட ஒரு தீர்வு கொடுக்காத பிரச்சனை என்ன உங்களோட கருத்து என்ன இப்போ ஒரு நாளில் காய பண்ணுற இதெல்லாம் சுகமாக இருக்குது எல்லோரும் மேடங்கிற ஊரில் இருக்கிற அளவுக்கு அவ்வளோத்தையும் வசதி இந்த தரப்பால் வண்டி போடுறோண்டா இப்படி போடுறோண்டா ஒரு வருஷம் தான் இந்த தரப்பால் பாவிக்கும் நம்மள ஒரு தரப்பால் அப்படி அது 15,000 ரூபா போகும் தரப்பால் ஒரு தரப்பா அடுத்த வருஷம் பாவிக்கிற கஷ்டம் முக்கியம் எல்லாத்துலையும் இதில் ஒரு ரன் சுகமாக இருக்குது மாதிரி இடங்கள் எல்லாம் என்ன மாதிரி கூடுதலா சொல்றவங்க இடமெல்லாம் வடிவா சுத்தம் செய்து தான் காய விடுறீங்களா நீங்க போடைக்குள்ள அதிகமான வெப்பத்துல இந்த தேட உருகின மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்குது இல்லை இவ்வளவு காலத்துல அப்படி நடக்குது அப்படின்னா நாங்கள் ஒரு நாள் மேல போடுறதும் இல்லை ஒரு நாள்லயே கட்டி ஒரு நாள் தான் ஒரு நெல்லை காய போடுவோம் 2-3 நாள் போடுறதுக்கான அப்படி காயிடும் வெயில் குறைவண்டா கொஞ்சம் 2 நாள் போட வேண்டி வரும் இது அந்த அளவுக்கு வராது ஏன்னா அந்த ரோட்டின் சூட்டுக்கு வெயில் இதுக்கு ஒரு நாள்லயே கட்ட முடியும் யாருடைய வெப்பமே பெரிய வெப்பம் என்ன
அப்ப இந்த இடங்கள் உண்மையாவே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அப்ப இதுக்கு நிரந்தர தீர்வு உங்களுக்கு மேடை அமைச்சு தர்றது என்ன? மாதிரி சம்பந்தம் மூலம் மாதிரி அமைச்சு தரலாம். அதுக்கு ஒரு வாடகை கொடுத்து அப்படி செய்யறோம். ஏன்டா, ஒருத்தர் செய்யற மாதிரி விடலாமே. அது எந்த ஒரு பிரச்சனையுமே வேற அதானே. அப்படி நீங்கள் ஏதாவது மனுக்குள்ள யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க இவ்வளவு காலத்துல? அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம், இப்படி பிரச்சனை இருக்குன்னு வெளிப்படையாவே தெரிஞ்ச ஒரு விடயம். இப்ப இது மற்ற நாளுக்கு இவ்வளவு நாளும் ஊர்லாம் காய போட்டுன்னு வந்தோம். ஆனா தொகை நெல்லாண்டேக்கு எங்களுக்கு அங்க வரி சமாளிக்கல. காரணம் கூலி பிறகு கூலி ஒரு நாளைக்கு நம்மள அவைகளுக்கு 6000, 2 பேருக்கு 6000 ரூபா போகுது. அதோட சாப்பாடு, மதிய சாப்பாடு அது போட்டு 10,000 ரூபா முடியும் நம்மள ஒரு நாளைக்கு. ஒரு 100 பேருக்கு நெல் போட்டுட்டா 10,000 ரூபா குறையாம வரும். அது மேலதான் முடியும். வெட்டு காசை விட வெட்டு காசு காய விட்டு எல்லாம் ரான்ஸ் போட்டு நீங்க பறக்கிறது தனியை தான் பறக்கணும். இப்ப நீங்கள் இரவு இங்க தங்க போறீங்கன்னா பிடிக்கும். இந்த ரெக்கனுக்கு தான் அப்படியே டிராக்டர் படிக்க தான் படுக்குறது. கீழே உள்ளது கீழே படுக்குறது. திருடர்கள் பிரச்சனை ஒண்ணும் இல்லைண்ணே. அதெல்லாம் படுக்கிறது. மெயின் பிரச்சனையே கல்ல இருந்தா கிளிநொச்சியில அப்படியே வந்து ஒரு நெல் பகுதி அறுவடை செய்து கொண்டு போயிட்டாங்களா வேணா? வயல் படிச்சுன்னு போட்டாங்களா? 35 லட்சம் ரூபா நெல்லுன்னு சொன்னாங்க. சரி அண்ணா, நீ வேலையை முக்கியமான விடயம் அதை சுத்தமாக காய விடணும். அதான் மக்கள் எதிர்பார்க்குற விடயமும். அதை விட சும்மா நீங்கள் எப்படி ஒவ்வொரு வருஷமும் அறுவடை செய்யக்க நடுகளும் இப்படி ஒரு பிரச்சனை வேறு. இப்போ நாளைக்கு இதை வந்து மாநகர சபையை இப்போ வந்து இதை பிரதேச சபையை வந்து இந்த இடங்களை காய விடணும்னு சொன்னால் நிறைய பிரச்சனை. இதுக்கு நீங்கள் தீர்வு காண்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. அதான்